எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீரம் படத்தில் டீ கடை பாய் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, நான் கொடுத்தே பழகிட்டேன், அவன் குடிச்சே பழகிட்டான், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடாடே அப்படின்ட்டு அஜித் தம்பிங்களை பார்த்து சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நான் சப்ஸ்கிரைப் கேட்காமையே பழகிட்டேன், நீங்களும் பண்ணாமையே பழகிட்டீங்க. ஆனால் அது நல்ல பழக்கம் இல்லை. ஆமாம், அதனால் தொடர்ச்சியாக நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு வரும் நண்பர்கள், நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம், கொஞ்சம் இம்ப்ரெஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வரும். ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே கவலை. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிற, ஐயா ஸ்டாலின் அவர்களை பிடித்திருக்கிற இந்த புது நோயை குணப்படுத்துறதுக்கு இந்தியாவிலேயே மருந்தே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுது. ஏன்னா போன தடவை அந்த இளைஞரணி மாநாடு நடத்தும் போது பார்த்தோம், அப்படியே விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் என்னென்ன பண்ணாரோ அதையே அப்படியே பண்ணாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் இந்த டயலாக் வேறு, இந்த கடைசி டயலாக் விஜய் அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் கடைசியாக முடிக்கும் போது ஒன்று சொல்லுவார், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லாப்புல. அந்த டயலாக் முதற்கொண்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அது கூட சரி, பரவாயில்ல விடுங்க, இதை கேளுங்க. இந்த மதுரை மாநாட்டில் போன தடவை விஜய் அவர்களுடைய 2வது மாநாட்டில் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். விஜய் அவர்கள் இப்படி சொன்னாரா? விஜய் அவர்கள் இப்படி சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அந்தந்த கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவங்களா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்களுடைய எல்லா நல்லது கெட்டதுகள்லையும் கலந்துக்கிறது, அல்லது கோயில் திருவிழாக்களில் கலந்துக்கிறது, அல்லது மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு பழகுன அந்த முகங்களாக இருப்பாங்க 2 கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் நிறுத்துகிற வேட்பாளர் அந்த அளவுக்கு மக்களுக்கு பரிச்சயப்பட்ட வேட்பாளராக இருப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான். அப்போ ஒரு புது முகத்தை விஜய் வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்னா மக்களுக்கு இது யாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு நமக்கு பழக்கப்பட்ட நபர் மாதிரி இல்லையே, நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டு பழகலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா. அதனால தான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களை நீங்க அந்த வேட்பாளராக பார்க்காதீங்க, 234 தொகுதியிலும் நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க பாருங்க, இந்த முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் கேட்கிறாருன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா புதுமுகம் நம்ம போடலாமா வேணாமா அப்படின்ட்டு மக்கள் குழம்பிடக்கூடாது, அதனால நிக்கிறதெல்லாம் விஜய் நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. லாஜிக் இருக்கு, ஓகேவா? இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கேட்டுருங்க. 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. ஸோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இது என்ன மாதிரி நோய் இது? வாட் கைண்ட் ஆஃப் டிசீஸ் இஸ் திஸ்? கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா மாறினா. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் விஜயா தன்னை நினைச்சுக்கிட்டாரு, விஜயா நின்னாரு, விஜயா பேசினாரு, விஜயா மாறினாரா? அதான் இல்லை, ட்ரோல் மெட்டீரியலாக மாறினாரு. எழுதி கொடுக்குறவங்களாச்சும் கொஞ்சம் பார்த்து இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும், இது எப்படி எடுத்துப்பாங்க, குறைஞ்சபட்சம் விஜய் ரசிகர்கள் இதை பார்த்தா என்ன மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்கன்ட்டாச்சும் யோசிச்சு பார்த்து எழுதி கொடுக்குறது இல்லையா? இப்படியா அசிங்கப்படுறது? இந்த நோய்க்கு நீங்கள் சீக்கிரமாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சி நீங்கள் குணமாக்கல அப்படின்னா போகிற போக பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு கூட்டத்தில் நின்றுக்கிட்டு தன்னையும் அறியாமல் தன்னையும் மறந்து திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்ல போகிறாரு. அது வேணா நடக்க போது. அதனால் உடன்பிறப்புகள் அல்லது ஐயா ஸ்டாலின் அவர்களோட கூட இருப்பவர்கள் சீக்கிரமாக இந்த வியாதிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிங்க. ஆமாம், சரி, ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேத்தோ முந்தானேத்தோ தாவேக தோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. என்ன அப்படின்னா நிறைய சர்வேக்கள் அவங்க பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அதில் என்ன அப்படின்னா சென்னை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டிவி கேக்கு பல இடங்களில் அவங்க லீடிங்கில் வராங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதியில் அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க சென்னையில் அப்படின்ற மாதிரியான சர்வே ரிசல்ட்டாக நிறைய பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தங்களுக்கு ஒரு ஆர்வம், சரி நம்மளும் போய் சர்வே எடுத்து பார்க்கலாமே, நம்ம மக்கள் தானே, நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாமே, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாமேன்னு ஒரு ஆர்வத்தில் சர்வே எடுக்கலான்ட்டு அவங்க போயிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இதான் நடந்தது. ஆனால் அந்த டைமில் வந்த செய்தி என்னன்னா, திமுகவுடைய ஆட்கள் தாவேக அங்கே போன தோழர்களை வந்து தாக்கி அவர்களை காயப்படுத்தி அவங்களை அங்கேருந்து விரட்டி விட்டதாக நமக்கு செய்தி வந்துச்சு. திமுகவை சேர்ந்த ரவுடிகள் தாவேக தொண்டர்களை தாக்கினார்கள் அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நேஷனல் மீடியாவில் அது நியூஸ் ஆகுது. More than 100 rowdies belonging to the ruling party carried out a barbaric attack on the administrators of Tamil Nadu Vetri Kadagam who were engaged in a field inspection in the area of Chennai. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்டு பக்கமே எட்டி கூட பார்க்காத திமுகவுடைய வழக்கறிஞர் பழைய கோர்ட்டு சரவண நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு அசிங்கப்பட்டு வந்தார். ஒரு சிரிச்சு அசிங்கப்பட்டார். அது இந்தியாவே பார்த்து சிரித்து திமுகவுடைய மான இந்தியா முழுக்க நாரிச்சு. ஓகேவா? இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா செய்தி டிஎம்கே ரவுடிஸ் அப்படின்ட்டு நேஷனல் மீடியாவில் செய்தி போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு அசிங்கமாகி போச்சு. இதுக்கு உடனே ஒரு பரிகாரத்தை பண்ணி ஆகணும். என்ன பரிகாரத்தை பண்ணலாம்? போடுற ஒரு ட்ராமா கம்பெனிக்கு ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு குறைச்சலே இல்லை திமுகவில். அப்படின்னும் போது 2 பேர் வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துக்கிட்டாங்க. பெண்கள் படுத்துக்கிட்டு
தாவேக்காவை சேர்ந்தவங்க வந்தாங்க, வந்து எங்களை தாக்குனாங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் அது எங்கள் விருப்பம்பா, நாங்கள் யாருக்கோ நாங்கள் போட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை தாவேக்காக தான் நீங்கள் ஓட்டு போடணும், விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு வந்து எங்களை தாக்குனாங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணணும்ல. ஏன்னா இந்த இடத்துல பார்த்து இந்த விக்டிம் கார்டு வந்து கரெக்டாக ப்ளே பண்ணும். எந்த அளவுக்கு கரெக்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்னா, எங்களை வந்து மார்பகத்தில் தாக்குனாங்க, மார்பகத்தில் தாக்கி என்னால் இன்னும் மார்பகத்தில் இன்னும் வலி தாங்க முடியல அப்படின்ட்டு ஒரு பாருங்க நீங்கள் தள்ளி விட்டானுங்க சார், மாரில் அப்படியே குத்தி விட்டாங்க, என்னால் முடியல சார். என்ன ஆமாம் சார், எனக்கு மார் வலிக்கு சார். அது மட்டும் இல்லை, விஜய் கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடணுமா, ஓட்டு போட்டு நாங்கள்லாம் சாவறதா, எங்கள் உயிரெல்லாம் போயிடுறதா, எங்களுக்கெல்லாம் இந்த சாதாரண மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையா அப்படின்ட்டு. விஜய்க்கு போனால் அவ்வளோ சட்டமாக நாங்கள் விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா, எங்களுக்கு உயிர் போனோமா அது நாங்கள் போட்டு சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க, பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா? நமக்கு அது பார்க்கும்போது ஏங்க கொஞ்சம் அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுங்க. இவ்வளோ தூரம் போனீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க மட்டும் இல்லை, குபீர்னு சிரிச்சிருவாங்க இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா. இந்த கமல் சொல்வார்ல, இந்த எந்த படத்தில் வசூல் ராஜால அவார்டா கொடுக்குறாங்க, இந்த ஆக்ட் கொடுக்குற அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆக்டிங். ஏங்க லாஜிக்கலாக கேட்குறோம், எந்த ஒரு கட்சியாவது ஓட்டு கேட்க போகிறாங்கன்னே வச்சுக்கங்க, அவங்க சர்வே எடுக்க போனாங்க, இவங்க சொல்கிறது ஓட்டு கேட்க வந்தாங்கட்டு ஓட்டு கேட்க போகிறாங்கன்னே வச்சுக்கங்க, போகிற இடத்துல கட்சிக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா அவனை அடி வெளுத்து விட்டுருவேன், அடி பிச்சிருவேன், கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அல்லது ஓட்டு கேட்கும்போது 4 குத்தி ஓடுங்க என் கட்சிக்கு ஓட்டு போடு, வேற எங்கேயாவது ஓட்டு போட்டனா அவ்வளோதான் நீ அப்படின்னு ஓட்டு கேட்டால் நிஜமாவே பயந்துக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு போய் ஓட்டு போடுற அளவுக்கு தாங்க மக்கள் இருக்கிறாங்களா, இல்லை அப்படி யாராவது போய் கேட்பாங்களா? கொஞ்சமாவது ஒரு லாஜிக் இருக்கா? எந்த கட்சியாச்சும் அவ்வளோ முட்டாள் கட்சி, முட்டாள் அறிவு கெட்ட ஒரு கட்சி இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே எங்கேயாவது இருக்குதா? இவங்க சொல்கிறாங்க வந்து தாவிக்காகத்தான் ஓட்டு போடணுன்ட்டு வந்து எங்களை அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஏங்க இப்போது இதே தான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்கிட்ட போயிட்டு செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, இப்படி தான் உங்கள் கட்சிக்காரங்க தாவேக்கா தோழர்களை வந்து அடிச்சிட்டாங்க, இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவர் ஒரு முட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவங்க தான் வந்து சண்டை போட்டாங்க, பொதுமக்களுக்கும் தாவேக்காக தான் பிரச்சனை வந்துச்சு, இவங்க தான் பொதுமக்களை தாக்குனாங்க, அவங்க பாருங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, அவங்கள போய் பாருங்க, நீங்கள் உண்மை என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள்கிட்ட சேகர் பாபு சொல்கிறாப்புல. மாட்டிக்குவோம், இது ஒரு நாடகம்ட்டு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சும் கூட பச்சை ஒரு ட்ராமாவை போட்டு இது உண்மைதாங்க அப்படின்ட்டு கூசாமல் போய் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா, இதில் திமுக காரன் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் சேகர் பாபு அவர்கள் அவருடைய ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்களை, அந்த மகளிரணி ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு பண்ணிவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. சரி பாவண்டா, இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாங்க, தாக்கிட்டாங்கன்றாங்க, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ட்டு கதறாங்களே, யாரா இவங்க அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ள போய் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்போ தான் கிடைக்குது இந்த புகைப்படம். பாருங்க, பின்னாடி இருக்கிற அந்த புகைப்படங்கள் எல்லாம் பாருங்க. அதே மாதிரி மாலை போட்டு அந்த சால்வையை போட்டு அங்கே நிற்கிற ஆளை பாருங்க, தெரியுதுல்ல யாரு? திமுக மகளிரணை சேர்ந்தவர்களாக தான் இருக்கும், வேற யாரு? அப்போ நல்லாவே அடி என்ன மாதிரியான தாக்குதல் தாவேகா கட்சிக்காரங்க மேலே நடத்தணுமோ நடத்திட்டு, இப்போ நேஷனல் மீடியா வரைக்கும் செய்தியான உடனே அதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு பச்சான ஒரு ட்ராமாவை அரங்கேற்றிட்டு கடைசியில் அது மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிது திமுக. பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், ஆனால் அதோட மீட்டர் வந்து கரெக்டான அளவில் இருக்கும், அப்போ தான் அதை பார்க்கும்போது மக்கள் நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது வழக்கம் போல தானா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. தாவேகா தோழர்களை திமுக எதுக்கு தாக்கணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறது இத்தனை நாளாக அவங்க வச்சுட்டு இருந்த ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க, அப்படி தான் இருந்துச்சு. சென்னையா விட்டுருங்க, அது திமுக தான், எலெக்ஷன் ரிசல்ட்டாக நம்ம அது பார்க்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சென்னையை அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திமுக மிகப்பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணுறது திமுகவுடைய வாக்குகள் எங்கே அப்படின்னா சென்னையில் தான். அந்த ஒரு காண்டு என்னடா அது, நமக்கு இருக்கிற கோட்டைன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு 2-3 இடம்னா இந்த சென்னை ஒன்று, அதை விட்டு அடுத்து இந்த டெல்டா, அதுக்கப்புறம் இப்படி தான் மற்ற இடத்துலலாம் நம்ம பாடி கொஞ்சம் வீக்கு அப்படின்னும் போது இப்போ இவங்க வந்து நம்ம கோட்டையில் ஓட்டையை போடுறாங்களேடா அப்படின்ற காண்டில் தான் சென்னையில் போயிட்டு இந்த மாதிரி சர்வே எடுக்க போன தாவேகா தோழர்களை வந்து திமுக தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஏதுன்றது நமக்கு தெரியல. ஸோ நல்லா பார்த்துங்க, சும்மா சர்வே எடுக்கிறதுக்கு போனவங்கள அடித்து விரட்டுறாங்கன்றது கண்ணு முன்னாடி மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் போலியாக ஒரு நாடகத்தை வேறு அரங்கேற்றுறாங்க. சென்னை மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு நியூஸ் 7 நிகழ்ச்சியில் நினைக்கிறேன், அதில் வந்து அண்டாவை பார்த்து எல்லாரும் வந்து இடியாப்பம் பேடிஎம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க, கத்திட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி சேகர் பாபு அவர்களுக்கு கால் பண்ணி திமுகவுடைய ரவுடின்னு சொல்லக்கூடாது, பொதுமக்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். இவர் அண்டா செந்தில் கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து பாஜகவுடைய SG சூர்யா மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அப்போது
ஒரு கேள்வி கேட்டால் அடிப்பேன், சர்வே எடுக்கிறது வந்தால் அடிப்பேன். அதே மாதிரி நாங்கள் என்ன தான் பேசினாலும் எங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, பேசினா அடிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியை திமுக நடத்திட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்படிப்பட்ட காலத்திலேயே கண்மூடித்தனமாக எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லாமல் இப்படி காட்டாட்சி நடத்திட்டு இருக்கிறாங்களே. இன்னும் மீண்டும் இன்னொரு தடவை இன்னொரு தேர்தலிலும் திமுக ஜெயித்து விட்டால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொதுமக்கள் இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் கூட அரசு எந்திரத்தின் கோளாறு, அரசாங்கம் சரியாக செயல்படலன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி திமுக காரங்கிட்டேருந்து யார் மக்களை பாதுகாக்கிறது? ஒரு கேள்வி கேட்க முடியாது, ஒரு விமர்சனம் வைக்க முடியாது. முதல் 1.0 இந்த அளவுக்கு இருக்குதுன்னா 2.0 எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. ஆமாம், அதனால் சென்னை மக்களுக்கு நம்ம ஒன்று மட்டும் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லா வாட்டியும் திமுகவை அதிக அளவில் ஜெயிக்க வச்சு பண்ணுறதே நீங்கள் தான். ஒரு வேளை அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு சென்னையில் அதிக சீட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு வேளை ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பிற பகுதியில் இருக்கிற மக்களோட வயிற்றுச்சலை வாங்கி கட்டிக்குவீங்க. ஆமாம், பார்த்துட்டு இருக்கிறீங்கள, சென்னையில் தான் எவ்வளோ நடந்துட்டு இருக்குது, கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்கள. சென்னையில் தான் அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, போராடி அவங்க மேலே பயங்கரமான தாக்குதலை இந்த திமுக அரசு நடத்தி அதில் ஒரு 4 பேர் செத்து போய் எல்லாமே சென்னையில் தான் நடந்துட்டு இருக்குது. சென்னை மக்கள் அந்த வழியாக தானே போகிறீங்க வரீங்க, அதெல்லாத்தையும் அந்த காட்சியெல்லாம் கண்ணில் தானே பார்க்குறீங்க. பார்த்துக்குங்க, கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்குங்க. ஆமாம், மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாகும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. பார்ப்போம். இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் போர் உச்சத்தை எட்டிருக்குது. அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, சில தகவல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சந்திப்போம். நன்றி.